இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் சிம்பிளாக ஒரு 6 நிமிஷம் கண்டென்ட்டாக இல்லை 6 நிமிஷம் வீடியோவாக அப்படியே இதுக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு திங் வந்து நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொன்னால் அதனால் ஒரு 10 மணிக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன பண்ணால் 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். அதிசயமாக தான் இருந்துச்சு எனக்கு. என்னன்னைக்கு லீவு, ஸோ லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ தெரியல எழுந்திரிச்சிட்டேன். இந்த 8 மணிக்கு ஆச்சரியமாக எழுந்திரிச்சிட்டேன், அதிசயமாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு மதியம் ஒரு 10 மணிக்கு கிளம்பிட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி வாடா கீழே போகலாண்டா அப்படின்னு சொன்னால் சரி நானும் ரெடியாக கிளம்பிட்டு அந்த கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போயிட்டு வர வழியில் அப்படியே நான் ஃப்ளோவாக சொல்லிடுறேன் நான் நினச்ச அப்படிங்கிறத. போயிட்டு வர வழியில் மெக்டி போனோம். மெக்டி போயிட்டு என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோர் போனோம். ஸ்டோர் போயிட்டு லோயர் மட்டும் வாங்க நினைக்கிறேன். நம்ம லோயர் வாங்கினா போயிட்டு மறுபடி வரும்போது மெக்டி போனோம். மெக்டி போயிட்டு என்ன பண்ணுவோம், போயிட்டு வரும்போது ஷர்ட் எடுக்கணும், ஹைவே போகணும்னு சொன்னால். ஸோ ஷர்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால், எங்கடா அதிசயமாக இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆச்சரியமாக பார்த்தேன். ஆக்சுவலாக நான் ஃபோன் எடுக்கல, ஏன்னா அப்போ நான் வண்டி ஓடிட்டு இருந்தேன். நான் ஃபோன் எடுக்காமல் விட்டுட்டேன். ஒரு 2 டைம் கால் வந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஃபோன் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இந்த நம்பர் இருந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்து கால் பண்ணேன். எங்களை அதிசயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அந்த நம்பர் வந்து என்ன பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ சரியா, ஸோ என்ன நினச்சி நான் மறுபடியும் கால் பண்ணி கேட்கும்போது தெரிஞ்சு அவங்க ஒரு தேவைக்காக தான் கால் பண்ணியிருக்காங்க. நானும் வந்து வேறு ஏதோ ரீசனாக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது இல்லை. ஆக்சுவலாக அது என்ன கதைனா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸான எனக்கு சும்மா பேச விடாத மாதிரி பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ரீசனே தெரியாமல் ஒரு நாள் வந்து கான்வர்சேஷன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கால் பண்ணால் எனக்கு வந்து பிஸி தான் வந்துச்சு. மெசேஜ் பண்ணால் மெசேஜ்லேயும் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதான் வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணியாச்சு, ஃபோன் கார்டையும் பிளாக் பண்ணிச்சு, அதே பிளாக்கு. ஸோ நான் வந்து எது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கல, ஏன்னா நான் வந்து தப்பு பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா நினச்சி கதைக்குள்ள வரும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். பண்ணித்தரேன்னு சொல்ல, என்னோடய ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்டுக்கோங்க, நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கேட்டேங்க, என்னென்னு சொல்லி கேட்டேன்னா இந்த மாதிரி என் பிளாக்ல போட்டுருக்கீங்க கேட்டதுக்கு ஏதோ சொன்னாலே தெரியலங்கிறத சொன்னாங்க. எப்படின்னா என் ஃபோனுக்கு இது ப்ராப்ளம் இருக்குது, தெரியல, என்னோடய ஃபோன் இது பழைய ஃபோன், ஸோ அதனால் பிளாக்ல விழுந்துருது, மெசேஜ் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு பக்கு போல் அப்படி எதுவும் சொல்லி ட்ரை பண்ண பார்த்தாங்க. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சு ஓகே இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் அப்படி விட்டதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா இந்த ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்ததுக்கப்புறம் எனக்கு கேட்டாங்க, அதாவது ஒரு நீட் இருக்குங்கிறது எனக்கு கேட்டாங்க. ஸோ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. நான் வந்து என்னென்ன சொன்னால் இந்த மாதிரி என்னோடய ப்ராஜெக்ட் நான் அனுப்புகிறேன், அதை பார்த்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுக்கோங்க மாதிரி நான் பேசி வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து ரம்ஜான் ஓகே, இன்றைக்கி வந்து ரம்ஜான். ஸோ ஹாப்பி ரம்ஜான் டு மை ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ரம்ஜான். கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிறேன், சரி பரவாயில்ல, ஹாப்பி ரம்ஜான். ஓகே. அப்புறம் என்ன நினச்சுன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாத்துக்கும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா முக்கியமான ஏதோ அந்த பைத்தியக்காரன் வந்து ஒரு பேண்ட் மட்டும் எடுக்காமல் விட்டான். அதாவது ஷர்ட்டுக்கு மேட்சான ஒரு பேண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் நான் கிளம்பி போகும்போது என்ன வச்சு இன்றைக்கி ரம்ஜான் சொன்னால என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பிரியாணி வாங்கிட்டு மதியம் அதை வீட்டுக்கு கொண்டு வர வழியில் அப்படியே பேண்ட்டை தூக்கி எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா வீட்டில் சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்து ஒரு படம் பார்க்க ஆரம்பித்தேன். படம் பார்த்துட்டு அப்படியே சலுப்பாக இருந்துச்சு. உட்காந்து கொஞ்சம் கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மறுபடியும் வந்து கேம் விளையாண்டுருந்தோம். கேம் விளையாடுறதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஷூ எடுக்க போகணும்னு சொன்னான். அதே பர்சன் தான் மறுபடியும் வந்து ஷூ எடுக்க போகணும்னு சொன்னால். ஸோ நாங்கள் போயிட்டு கடைக்கு ஜூவியோ போனோம். ஜூவியோ போயிட்டு ஷூ எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக அடுத்த நாள் ஏதோ அப்சர்வேஷனும் ரெக்கார்டும் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. நிமிஷம் அப்சர்வேஷனும் ரெக்கார்டு வந்து சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க காலேஜில். ஸோ அது வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக உட்காந்து கரெக்டாக எழுத ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த என் ஃப்ரெண்டு காலேஜ் கூப்பிட்டுப்போம்ல, அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ வந்து செட்ரஸ் எடுக்கணும்னு சொன்னால் அந்த செட்ரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து என்ன போச்சு, நாளைக்கு ஏதோ எழுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே வந்து எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு எதாவது டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. அதை பார்த்துட்டு எல்லாம் கேட்டு மியூசிக் கேட்டு எனக்கு எல்லாருமே எப்படி தானே மியூசிக் கேட்டு இல்லை ஏதோ வச்சு படம் பார்த்துட்டு எழுதுவோம். அதே மாதிரி நானும் இன்றைக்கி வந்து ஒரு படம் பார்த்துட்டு ஏதோ சபாநாயகன் நான் இப்போ தான் பார்க்குற மக்களே தெரிஞ்சுக்கோங்க. சபாநாயகன் படம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் மணி வந்து ஒரு 10:15 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பிரியாணி செஞ்சுட்டாங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி இந்த படம் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் எழுதி முடிச்சிருக்கேன். நாளைக்கு போய் திட்டம் வாங்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. அந்த படத்தை பார்த்துட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்க, ஏன்னா ஒரு ஃபீல் விட்டு நம்ம போய் யாராச்சும் பார்க்க முடியுங்களா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த முடிவாக என்ன தான் சொல்ல வரேன்னா இன்றைக்கி இவ்வளோ தான் என்னோட லைஃப்பில் இன்றைக்கி அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அது இல்லாமல் என்ன சொல்ல வரேன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு யாராச்சும் இந்த பர்சன்
யாராச்சும் உங்களுக்கு தேவைன்னு இருப்பாங்கல்ல, அவங்க நீங்கள் தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம தேவைக்காக தான் பழகுவோம். எப்படின்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன நீட்ஸ் இருக்கும், அந்த தேவைக்காக தான் நம்ம பழகிறது ஆக்சுவலாக. இருந்தாலும் அது இல்லாமல் கொஞ்சம் பழகி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எல்லாமே வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ தெரியல, நான் இதுக்கு என்னோட வியூலேருந்து சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து யார் மனதும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஓகேவா? நான் வந்து ஆப்போசிட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எதுவும் என்னால் பேச முடியல மக்களே. ஸோ அவ்வளோதான். ஆப்போசிட்டில் இருக்க கொஞ்சம் புரிஞ்சுட்டா பரவாயில்ல, ஏன்னா நான் எதுவும் பண்ணல, நான் போட விட்டாங்க கடைசியில். ஸோ அடுத்த வீடியோ இருக்கும்.